16 ஃபுல்லாக பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இல்லைனாக்கா உங்களோட கருத்து இல்லைன்னா உங்களோட வியாக்கியானம் எது வேணால் நீங்கள் சொல்லலாம். 16ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக உங்கள் கருத்துக்கள் பாருங்கள். 1ஆம் வசனத்தில் இருந்து பாருங்கள். இது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த யோவானில் மட்டும்தான் ஆண்டவர் இப்படி ஒரு நீண்ட உரைன்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? பிரியா விடை இல்லையா? பிரியா அப்படின்னா என்னதுங்க? இங்கிலீஷில் நல்லா புரியுது பார்த்தீங்களா? நமக்கு தமிழை விட இங்கிலீஷில் புரியுது இல்லையா? இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு போவதற்கு முன்பு பிரி உபச்சார உரை. என்ன உபச்சாரம்? பிரி உபச்சார சொற்பொழிவு அல்லது பேச்சு. ஆமா, போய் தான் ஆகணும். அதனால இந்த ஸ்பீச் 14, 15, 16 இந்த 3 அதிகாரம் சரிங்களா? இந்த 3 அதிகாரத்தையும் நீங்க வேற எந்த சுவிசேஷத்திலையும் பார்க்க முடியாது. புரியுதா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகலாம் ஆரம்பிச்சு இல்லையா, இங்க முடியும் போது உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், அது வரைக்கும் உள்ள அந்த முழு பகுதியுமே ஆண்டவர் கொடுத்த பிரியாவிடை சொற்பொழிவு இல்ல உரை. சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து அவங்கள விட்டு சிலுவைக்கு போறதுக்கு முன்னால 1-2 நாள்ல இந்த முழு உரையும் கொடுக்கப்பட்டு, ரொம்ப நாள்ல இல்ல. சரியா? அப்ப அதுல ஆண்டவர் அதுல ஒரு அதிகாரம் தான் 16. 12ல பரலோக வாசஸ்தலத்தை பத்தி பேசுறாரு. நான் உங்களை விட்டு போறதுனால நீங்க என்ன நாமத்தினால எதை கேட்டாலும் அதை பிதா உங்களுக்கு கொடுப்பார்னு சொல்றாரு. இந்த 3 அதிகாரத்துல தான் பரிசுத்த ஆவியானவரை பத்தி இயேசு கிறிஸ்து நிறைய பேசுறத பார்க்கிறோம் இல்லையா? சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் உங்க கூட என்னன்னைக்கும் இருப்பாரு, சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவாரு, நான் உங்களுக்கு சொன்ன யாவையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவாரு, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லல, அவர் வரும்போது எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் இந்த அதிகாரத்தில் இன்னைக்கு பார்த்தபடி கண்டித்து உணர்த்துவாரு. நியாய தீர்ப்பு, நீதி, பாவம் இதை குறித்து என்ன பண்ணுவாரு? கண்டித்து உணர்த்துவாரு. இப்படி ஆவியானவருடைய கிரியைகள், ஆவியானவர் வர்றது எதற்கு, என்ன செய்வார் அப்படிங்கிறது இந்த 3 அதிகாரத்தில் ரொம்ப அழகா ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் நான் போறதுனால நீங்க அம்போன்னு என்னடா எல்லாம் விட்டுட்டு போறாருன்னு நினைக்காதீங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். சரியா? நான் உங்களுக்கு கூட தான் இருப்பேன். யார் மூலமாக? பரிசுத்த ஆவியானவர் மூலமா உங்க கூட இருப்பேன் அப்படின்னு தைரியப்படுத்துறார். 15ஆம் வசனத்துல நீங்க என்னிலும் என் வார்த்தைகள் உங்களையும் என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். ஏன்னா நான் திராட்சை செடி, நீங்கெல்லாம் கொடிகள். நிலைச்சிருந்தாதான் நீங்க கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கிற கொடி தான் ஆண்ட பிதா என்ன பண்ணுவாரு? சுத்தம் பண்ணுவார். கனி கொடாத கொடி என்ன பண்ணிடுவாரு? வெட்டி நெருப்புல போட்டுருவார் இல்லையா? அப்ப உங்களை யாருக்கு தான் உபத்திரவம் ஜாஸ்தி? கனி கொடுக்கிறவங்களுக்கு தான் உபத்திரவம் ஜாஸ்தி. எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் உபத்திரவம் ஜாஸ்தி கிடையாது. யாரு கர்த்தருக்கா கனி கொடுக்குறாங்களோ, 2 வகையான கனி. ஒன்று இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிற ஆவியின் கனி. இயேசுடைய சுபாவத்தை வீட்டிலையோ வெளியையோ எங்கேயுமே வெளிப்படுத்துகிற ஆவியின் கனி இல்லைங்களா? காலையில் என் மனைவியை பஸ் ஸ்டாப்பில் போய் விடுறதுக்கு பைக் எடுத்துகிட்டு வெளியே கூட்டிகிட்டு வர்றேன். கரெக்டாக எங்கள் உள்ளே இருந்து மெயின் ரோட்டுக்கு வர்ற இடத்துல எங்கள் ரோட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய லாரி ஒருத்தன் நிறுத்தியிருக்கிறான். இப்போ ஆவியின் கனி வெளிப்படுதா? மாம்சத்தின் கனி தான். ஆமாம்.
பைத்தியக்காரங்க. எவனை அப்படி நிறுத்தினவன் கத்திக்கிட்டே என்ன பண்ணேன், பைக்கை திருப்பிட்டு வேற வழியில் இந்த இது வழியாக உள்ளே இறங்கி போனேன். அப்போ உடனே என்ன வெளியே வருது, மாமிசத்தினுடைய கிரியை இல்லை. எவ்வளோ ஆவிக்குள்ளே வளர்ந்தோன்னு நம்ம நினைச்சாலும் மாமிசம் அப்பப்போ என்ன ஆகுது, குதிக்குதில்ல. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. அப்போ சுபாவத்தில் இயேசுவின் குணத்தை வெளிப்படுத்துறது ஆவியின் கனி. ரெண்டாவது கனி கொடுத்தல்னா இயேசுவை அறியாதவர்களை இயேசுவண்டை கொண்டு வருவது, மனம் உடைந்து போனவர்களை தேற்றி கட்டி எழுப்புவது. இதுவும் என்னதான், கனி கொடுத்தல் தான். சரிங்களா? அப்போ ஆமாம், ஊழியம். ஸோ அதிக கனிகளை கொடுக்கும்படி பிதா என்ன பண்ணுறாரு, சுத்தம் பண்ணுகிறார். ஓகேவா? ரைட். அடுத்தது அதில் மறுபடியும் அவரும் என்ன பண்ணுறாரு, அதை பேசிட்டு உங்களை இது வரைக்கும் என் ஊழியக்காரன்னு சொன்னேன், இனிமேல் உங்களை நான் என் ஊழியக்காரன்னு சொல்லலை, உங்களை என்னன்னு சொல்கிறேன், என் சிநேகிதர்னு சொல்கிறேன். ஏன்னா பிதா கிட்ட என்னெல்லாம் கேட்டனோ அதெல்லாம் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், சொல்லி கொடுக்குறேன். அதனால் நீங்கள் எனக்கு இனிமேல் என்ன இல்லை, ஊழியக்காரர் இல்லைப்பா, நீங்கள் எனக்கு யார், ஃப்ரெண்டுங்க அப்படின்னு ஆண்டவர். ரைட்டுங்களா? ஸோ அந்த அதிகாரத்தில் அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நிறையா ஆண்டவர் இயேசு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் எங்கே வரோம், 16ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 16லேருந்து இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், என்னென்ன உங்களுக்கு அதில் என்ன கஷ்டமாக இருக்குது, இல்லை என்ன கொஞ்சம் விளக்கம் தேவை, இல்லை நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிறது, ஒரு கால் உங்கள் சொன்னவங்க சொன்னதை விட இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படி ஏதாவது கருத்து இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ண. 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஈவன் 14, 15 கூட ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேள்வி. ரொம்ப அதாவது 14, 15 என்கரேஜிங்காக பேசுகிறாரு. அந்த 16 வரும்போது உங்களுக்கு என்ன வரும், உலகத்தில் பிரச்சனையெல்லாம் வரும்பா. அது இடையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறார், நான் உலகத்தான் இல்லை, அதனால் நீங்களும் யார் இல்லை, உலகத்தார் இல்லை. உலகம் என்ன பகைச்சதுன்னா உலகம் உங்களையும் பகைக்கும். அதெல்லாம் இடையிடைய சொல்கிறார். ஆனாலும் கூட அந்த முக்கியமான ஒன்று என்னன்னா, துவக்கத்தில் ஆண்டவர் சொல்லவில்லை. இதை தான் நான் அடிக்கடி நிறைய பேருக்கு சொல்லுவேன். ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஆரம்பத்தில் நமக்கு என்னெல்லாம் பாடு இருக்குதுன்னு அவர் என்ன பண்ணலை, சொல்லலை. ஏன் சொல்லலை? கரெக்டு, யூ ஆர் ரைட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஓடி போயிடுவாங்க. சரியா? இப்போ உங்களுக்கு 2-3 உதாரணத்தை காட்டுறேன். சரியா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 37ஆம் அதிகாரத்தில் சொப்பனக்காரன் ஒருத்தனை பார்க்குறோம். என்ன சொப்பனம் கண்டான்? அரிக்கட்டுகள். மொத்தம் எத்தனை அரிக்கட்டு இருக்குது? உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் என்னோட அரிக்கட்டை சுற்றி மடங்கி நின்றுச்சின்னு காமிச்ச இருந்து கனவு வந்துச்சுல்ல. இவன் போய் இருட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரியோ, இல்லை தனியாக காட்டுக்குள்ள சிங்கமெல்லாம் சுற்றி கடிக்க நிற்கிற மாதிரியோ ஒரு கனவு வந்துச்சா? நம்மளுக்கு அதெல்லாம் நிறைய வருது தானே. இப்போ நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், யோசேப்பு கனவு கொடுத்தது எதை மட்டும் தான் காமிச்சாரு, வரப்போற வரப்போற உயர்வை பற்றி மட்டும்தான் பேசினாரு, கஷ்டத்தை காட்டல. ஏதோ ஒரு அப்படிப்பட்டவர் தான். ஏன்னா பைபிளே சொல்லுது. சரி, நல்லா பாருங்க. இப்ப யோசேப்பு கிட்ட மட்டும், டேய் உனக்கு இந்த உயர்வெல்லாம் வச்சிருக்கிற, ஆனால் இந்த உயர்வை அடையிறதுக்கு முன்னே உனக்கு என்னெல்லாம் நடக்கும்,
உன்னை அப்பா அம்மா விட்டு அப்பாவை விட்டு உன்னை பிரிச்சுருவாங்க, அண்ணன் தம்பி உன்னை வந்து ஏமாற்றுவானுங்க, உன்னை வித்துருவானுங்கன்னு சொல்லியிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பார்? ஆண்டவரை வேற யாரையாவது பிடிச்சிக்குங்க, எனக்கு அதுவும் வேணாம் இதுவும் வேணாம் சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? ஒன்று. இது பழைய ஏற்பாட்டு உதாரணம். புதிய ஏற்பாட்டு உதாரணம் பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:15. நீ போ. அனனியா கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. சவுலை சந்திச்சிட்டாரு. சவுலுக்கு கண் பார்வை போயிருச்சு. சவுலுக்கு என்ன போயிருச்சுங்க? கண் பார்வை போயிருச்சு. இப்ப சவுல் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? தமஸ்குல இருக்கிற நேர் தெருவுல. யாரோட வீடு? யூதாங்கிறவன் வீடு இல்லையா? அந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப பார்வை இல்லாம இருக்கிற இந்த சவுல் அவன் லைஃப பத்திய ஸ்கெட்ச் யாருக்கிட்ட கொடுக்கிறாரு? அனனியாங்கிறவன் யாரு? தமஸ்குல இருக்கிற ஒரு விசுவாசி. தமஸ்குல இருக்கிற ஒரு விசுவாசி. இப்ப பவுல் பின்னால அடைஞ்ச நிலைமையை பார்த்தா, சரியா? சவுல் அல்லது பவுல் பின்னால அடைஞ்ச நிலைமையை பார்த்தா அவரை பத்திய ப்ளூ பிரிண்ட் யாருக்கிட்ட கொடுத்துருந்துருக்கணும்? பேதுருக்கிட்ட கொடுத்துருந்துருக்கணும், யாக்கோபு கிட்ட கொடுத்துருக்கணும். பெரிய ஆட்கள் அவங்க. இந்த ஆளு அடையாளம் தெரியாத ஆள். யாரு? அனனியா. பயந்தாங்கோலி. அனனியா யாரு? பயந்தாங்கோலி. ஐயோ ஆண்டவரே, அந்த சவுல் தான் ஆண்டவரே எங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு பிரதான ஆசாரியர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கிறான், அவங்ககிட்ட போய் என்ன பார்க்க சொல்றீங்களே? கை காலெல்லாம் உதறுது. அவரு இவன் என்ன நினைச்சிட்டான்? ஆண்டவருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, அவன் எவ்வளவு பெரிய ஆள்னு தெரியாம என்ன போக சொல்றாரு. அவர் என்ன சொல்லாட்டே, உனக்கு வந்து இப்ப நடந்தது என்னன்னு தெரியாதுடா, நான் சொல்ற வேலையை மட்டும் பொத்திக்கிட்டு செய்ய. புரியுதா? நிறைய நேரம் நம்ம ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கலான்னு பார்க்குறோம். இல்லை ஒன்றும் பண்ண வேணாம், அவர் சொன்னதை செஞ்சா அதை வாசிச்சிருங்கய்யா. புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கு புத்திரருக்கு நீ யார பாக்குறவன? RSS காரன் பாக்குறடா? நீ யார பாக்குற? RSS காரன், எதிர்ப்புக்காரன், அடிக்கிறவன் பாக்குறடா. நான் அவனை எப்படி பாக்குறேன்? யாரு யாருக்கு? புரஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் புத்தருக்கு. இவங்க எல்லாருக்கும் என் நாமத்தை அவன் அறிவிக்க போறான்டா. இதோட அவர் நிறுத்தல. அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு? பாடு எவ்வளவு பட போறாங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா காட்டுவேங்கிற. எடுத்த உடனே காட்ட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா காட்டு. போறாரு. கொடுக்குறாரு இல்லைங்களா? ஸோ இப்போ என் பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பாரு, பாதையை காட்ட மாட்டாரு. ஆண்டவர் என்ன செய்ய போறாங்கிறது சொல்லுவாரு, ஆனா இருக்கிற உபத்திரவத்தை சொல்ல மாட்டாரு. நேற்று வந்து தாளவாடிக்கு போயிருந்தோம். தாளவாடிக்கு பாஸ்டர்ஸ் பைபிள் ஸ்டடிக்கு போயிருந்தோம். நேற்று செய்தியே என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகளுக்கு வந்த உபத்திரவங்கள் என்னென்ன, ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் எப்படியெல்லாம் உபத்திரவம் வந்துச்சு, எப்படி உயிரை பணைய வச்சாங்க, எப்படி ஆண்டவர் அவங்கள சிக்கல்ல மாட்டி விட்டார். அதுதான் செய்தி.
நம்ம ஏற்கனவே ஒரு ஆளை நினச்சி பயந்துட்டு இருப்போம். அவர் நம்மக்கிட்ட போய் அவங்ககிட்ட பேசுனுவார். அவன் நினச்சா நம்மளை ஆளை இல்லாமல் கூட பண்ணிடுவான். அவங்ககிட்ட போய் பேசுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நாத்தான்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு? தாவீது ராஜாட்ட போய் பாவம் பண்ணது சொல்கிறாங்கிற. நாத்தான் சொன்னார்னா என்ன ஆகும்? தலை உருண்டும். தைரியமாலாம் போய் சொல்லல, பயந்துக்கிட்டு தான் போயிருக்கிறாரு. தைரியமாலாம் சொல்லல, கதையை மெதுவாக சொல்கிறாரு. இவரை கதையை கவனிச்சுட்டே இருந்தா, அப்படியா யாரண்டா யோக்கியம் அப்படின்னு தாவி, ஓ அப்பாடா பரவாயில்லப்பா, சரி அப்படின்னா சொல்லிடலாம். புரியுதா? நம்ம ஒரிஜினலாக அதை யோசிக்கிறதே இல்லை, நம்ம பாட்டுக்கு ஒரு கதையை படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அவன் எப்படி யோசிச்சு எப்படி நடுங்கிட்டு இல்லையா? அதே மாதிரி சாமுவேலுக்கு சொல்கிற, சாமுவேலுக்கு வயசாகி போச்சு. பிள்ளைங்கள்லாம் நியாயம் தீர்க்கிற அளவுக்கு பெரிய ஆளுங்களாக வளர்ந்துட்டாங்க. அவர்கிட்ட போய் நான் சவுலை தள்ளிட்டேன், வேற ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறேன், நீ போய் அபிஷேகம் பண்ணுன்னா. இப்போ இவர் இந்த செய்தி சவுலுக்கு போனால் என்ன ஆகும்? சாமுவேலை முடிச்சு கட்டிடுவாரா இல்லையா? ஐயோ தள்ளுறது இல்லையா, அவன் கொலகாரன்யா. யாரு? சவுல் கொலகாரன். ஐயோ எப்படியா? அவரும் அதான் கேட்கிறாரு. ஐயோ பயமாக இருக்குதாண்டா. பழி செலுத்தப்போ எப்படி நடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர். இப்படியெல்லாம் ரசித்து பைபிளை படிக்கணுயா. ஆமாம் டெக்னிக்கு. சரியா? இதெல்லாம் பைபிளில் எதுக்கு எழுதி வச்சாரு இல்லையா? அப்போ நிறைய இடத்துல இது ஒன்று ரெண்டு தான் குறிப்பாட்டுங்க. நீங்கள் நிறைய பாருங்கள், நிறைய தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரங்க பாதி நாள் அவன் பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பான். அதெல்லாம் போயிடுச்சுன்னு எப்படி சொல்லாமல் இருக்கும்? நீங்கள் பெத்லகேம் சின்ன ஊர், இவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. ஆனால் அந்த ஃபேமிலிக்குள்ளே இல்லை அந்த ஊருக்குள்ளே அந்த ஃபேமிலியை பிடிக்காதவங்க 100 பேர் இருப்பானா இல்லையா? இருப்பான்ல. ஆமாம். சொல்லிட்டனா? சொன்னதுக்கு யாரை முடிச்சு கட்டிட்டான்? 85 பேர். தீர்க்க ஆசாரியனோட குடும்பத்தில் 85 பேரை கொலை பண்ண கொலகார பாவி. என்னங்க சவுல போய் அப்படி சொல்றீங்க? தாவீது வேணா சொல்லிட்டு இருப்பார், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு. நம்மளால என்ன சொல்ல முடியாது? அவன் கொலகாரன். அப்புறம் தாவீது நாயோதில் இருக்கிறான்னு கேள்விப்படுறான். சாமுவேல்கிட்ட போய் ஒண்டிக்கிட்டாங்கன்னு. அவன் என்ன காப்பாத்துறது? போங்கடா டேய், போய் பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு யார் அனுப்புறான்? ஒரு கேப்டனையும் ஒரு கூட்ட சேவகர்களையும் அனுப்புறான் பிடிச்சிட்டு வர்றதுக்கு. இப்போ எத்தனை பேரை கொல்லணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பான்? சாமுவேலையும் சேர்த்து கொல்லணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் போனவன் எல்லாம் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. நாயோதி எல்லைக்குள்ள காலை வச்சாவே தீர்க்க தரிசனம் ஆவி பிடிச்சிக்குது. எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். ஒருத்தனை லாய்க்கில்ல, வாங்கடா நானே வர்றேன் அப்படின்னு பெரிய மாவீரன், வீராதி வீரன், சூராதி சூரன் கிளம்புறார். அவர் வந்தா அவர் இருக்கிற மேல் சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு. ஆக என்னது? அவன் அவ்வளோ பெரிய கொலகாரன்.
அப்போ சாமுவேல் பயந்தது நியாயம் தானே? இது மாதிரி நிறைய இருக்கு. எசேக்கியல், எரேமியாட்டெல்லாம் நீ போய் இந்த செய்தியை சொல்லு, அவங்க கேட்க மாட்டாங்க. அதையும் சொல்கிறார். மோசேட்டு சொன்னார்ல, அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், நானே தான் கடினப்படுத்துவேன். என்ன ஆண்டவரை எப்போ பார்த்தாலும் எங்களை காமெடி பீஸாக நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், நீ போய் நிற்கணும், ஏன் வல்லமையை நான் காட்டுவேன். நான் தான் கிடைச்சனா சொன்னாரு, உன்னை கொல்ல தேடினவங்களாம் செத்து போயிட்டாங்கடா அப்படின்னாரு. யாருக்கிட்ட? மோசேட்ட. யோசேப்புக்கிட்ட என்ன சொன்னார்? கொலை ஏரோது செத்து போயிட்டான், இனிமேல் அவனை இயேசுவை கொலை பண்ணுற ஆள் யார் இல்லை, நீ எந்திரிச்சு எங்கே போ, இஸ்ரேல் தேசத்துக்கு இல்லையா? பாருங்க எவ்வளோ சுவாரஸ்யமான தேவன். நம்ம அவர் கையில் அவர் சொல்கிறத செயல்படுத்துகிற பாத்திரமாக இருக்கணும்னு விரும்புகிறார். அதனால் உருவாக்கிக்கிறோம். இப்போ இந்த சிஐஜி மிஷனை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு எத்தியோப்பிய டீம் ஒரு 10 பேர் வந்து இருந்தாங்க. சிஐஜி மிஷனில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு சபையில் 2 பேர் ஒரு 5 சபையில் இருந்தாங்க. அவங்க எல்லாம் அந்த சிஐஜி மிஷனை பற்றி படிச்சுட்டு கடைசியில் சிஐஜி மிஷனை பற்றி நாங்கள் படித்தது என்னன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சிஐஜி மிஷனின் தலைவர்கள் பிரச்சனைகளை தாங்களே உருவாக்கி கொள்ளுகிறார்கள், உருவாக்கின பிரச்சனைகளை தீர்ப்பதில் தங்கள் வாழ்க்கையை எல்லாம் வீணடிக்கிறார்கள். நிறையா நேரம் நாமளும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாமளே பிரச்சனை பண்ணிக்கிட்டு பிரச்சனையை தீர்க்கிறேன்னு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யறதில்ல. சரி, இப்போ நம்ம வந்ததே எதுக்கு? இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு துவக்கத்தில் அதை சொல்லவில்லை. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் தருவேன், என் முகம் மெதுவா. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் நான் அவரோட சுமை நமக்கு லகுவாகவும் மெதுவாகவும் இல்லை தெரியுமா? அவர் சுமையை நம்ம வாங்கவும் இல்லை, நம்ம சுமையை அவர்கிட்ட இறக்கி வைக்கவும் இல்லை. அதுதான் பிரச்சனை. கற்றுக்கொள்ள அவரை பார்க்கறதே இல்லை. யாரை பார்க்கறது? தான் அந்த பெரிய பாஸ்டர் இருக்கிறாரு பாருங்க அவரு, தாங்க அந்த பிஷப் இருக்கிறாரு பாருங்க அவரு. அவங்கெல்லாம் நமக்கு முன்மாதிரியா? நம்ம பார்க்க வேண்டியது யார் மட்டும்தான்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய். அவரை பார்க்கணும். அவர் இங்க இருந்தா என்ன செய்வாரோ அதை நான் செய்யணும். அவர் ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி நடந்துக்குவாரோ அப்படி நான் என்ன பண்ணணும்? நடந்துக்கணும். அதனாலதான் கர்த்தரோட சுபாவம் வெளியே வரும். இயேசு கிறிஸ்து ஏன் சீடர்கிட்ட முதல்ல அது சொல்லல? ஏற்கனவே அவன் நொந்து போயிருக்கிறான். ஏற்கனவே அவனுக்கு வாழ்க்கையில வாழ முடியல. பெரும்பாலானவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டங்க. அவங்கள கூப்பிட்டு வாழ்க்கையே பெரிய பிரச்சனை. அதனால வரும்போதே இவங்க 4 பேருக்கு, பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் 4 பேருக்கு ஒரு பெரிய மீன்பிடி அற்புதத்தை பண்ணி, வாங்கடா மனுஷரை பிடிக்கிறது இதை விட சுவாரஸ்யம்டான்னார். சுவாரஸ்யமா? எப்படா பிடிப்பான், எப்படா காட்டி கொடுப்பான், எப்படா உயிர் போகும் இல்லை? ஒரு பக்கம் யூதர் இருக்கிறான், ஒரு பக்கம் ஏரோது பார்க்குறான், இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ள சபைக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை, ஒரே குழப்பம்.
நான் நினைக்கிறேன் இந்த குழப்பமெல்லாம் இருந்ததுனால பேதுருவை ஜெயிலில் போட்டப்ப நல்லா தூங்குனார் பாருங்க. அப்பாடா எல்லா பிரச்சனையும் யாரோ பார்த்துக்கிறாங்க. நாளைக்கு காலையில தூக்கு தண்டனை, இன்னைக்கு மனுஷன் தூங்குறான் பாருங்க அசந்து. நான் என்ன தெரியுங்களா சொல்றேன், பேதுரு மாதிரி கர்த்தரோட நுகத்தை ஏத்துக்கிட்டு ஓடணும்னா கர்த்தர் பேதுருவுக்கு கொடுத்த மாதிரி நல்ல இளைப்பாறுதல் அப்பப்ப கொடுத்துருவார். ஓடணும், கர்த்தருக்காக பிரயாசப்படணும். இன்னும் ஒரே குறுகிய வாழ்க்கை தானே, என்னத்தை இனிமேல் பண்ண போகிறோம்? எத்தனையோ வருஷம் ஓடி போச்சு, இன்னும் கொஞ்சம் காலம் இல்லை, அதில் ஆண்டவருக்காக ஓடிடணும், செஞ்சிடணும். உலகத்தான் சொல்ல மாதிரி சினிமாவில் செஞ்சிடணுன்றான்னு அந்த ஆண்டவருக்குடைய பணியை நம்ம செஞ்சு முடிச்சோம். ஓகே, ஸோ அதனால் அந்த 16ஆம் அதிகாரம் ரொம்ப அருமையான ஒரு டாப் கீர். அதான் ஃபர்ஸ்ட் கீரு 14ஆம் அதிகாரத்தில் போட்டு டாப் கீர் 16ஆம் அதிகாரத்தில் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதில் ரொம்ப நல்ல ஒரு அப்சர்வேஷன் சிஸ்டர், தேங்க்யூ. வேறு ஏதாவது சொல்லுங்கள், கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். அதில் இல்லை போகிறேன் ஒருவரும் கேட்கலன்னார்ல. சரி, 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 14ங்கய்யா. கேட்டாரா கேட்கலையா? ஏசு அதுக்கு பதில் தான் என்ன சொன்னாரு? ஆனா இப்ப 16ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? என்ன அர்த்தம்? புரிஞ்சுக்க முடியல. வெரி குட், சூப்பர். அதாவது பிதா கிட்ட போறதுங்கிறது, பிதாவோட கையில தான் எல்லா அதிகாரமும் எல்லா ஆளுகையும் எல்லா மகிமையும் இருக்குது. அவர்கிட்ட நான் போறேங்கிறது அவங்களுக்கு என்ன விஷயம்? மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா பிதா கிட்ட போயிட்டாருன்னா இவங்க இயேசுவின் நாமத்துல பிதாவை எதை கேட்கிறாங்களோ அதையெல்லாம் அங்கிருந்து சாங்ஷன் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டே இருப்பாரு? அனுப்பிட்டே இருப்பாரு. அப்ப அது மகிழ்ச்சியான விஷயம். ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்க? துக்கமா இருக்கிறாங்க. புரியுதுங்கய்யா? ஸோ அந்த ஏன் நீங்க அதை கேட்கல? பிதா கிட்ட போறீங்களே, எங்க போறீங்க? பிதானா எங்க இருக்கிறாரு? எங்க போறீங்க? என்ன பண்ண போறீங்க? ஏன்பா கேட்க மாட்டீங்க? அதான் ஆண்டவர் ஆண்டவரோட ஆதங்கம். ஓகே, வேற ஏதாவது? எந்த எந்த வசனம்? 16, 20. அதாவது ஆண்டவர் பெரும்பாலும் எப்படிதான் பேசினாரு? ஊமைகள் தான் பேசினார். சீடர்கள் வந்து கேட்குறாங்க, அந்த அவங்களுக்கு இந்த ஊமையை சொன்னீங்களே, இதை எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது சில ஊமைகள் என்ன பண்ணாரு? விளக்கம் கொடுத்தார். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்றாரு? இது வரைக்கும் உங்ககிட்ட ஓமையா பேசினேன், இனிமேல் அதை வாசிங்க. வெளிப்படையா பேச. இப்பயே அவர் எப்படிதான் பேசிட்டு இருக்கிறாரு? வெளிப்படையா தான் பேசிட்டு இருக்கிறார். 14, 15, 16 வெளிப்படையா தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பேசிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா?
இப்ப அவங்க அதை புரிஞ்சிருந்தாங்கன்னா, சரிங்க ஆண்டவரே சந்தோஷமா போங்க, நாங்க உங்களை அனுப்பி வைக்கிறோம், நீங்க எங்க கையில கொடுக்கறத நாங்க செய்யறோம்னு இருப்பாங்க. ஆனா அதுக்கு கடவுள் பிதா நியமிச்ச நேரம் எப்ப? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் போது அவங்க அந்த அர்ப்பணிப்புக்குள்ள வரணுங்கிறது தேவனுடைய நியமம். அதனாலதான் அவங்களால இன்னும் என்ன பண்ண முடியல, அந்த மாம்சத்தை உடைச்சு ஆவிக்குரிய ரீதியா அதை கிரகித்து கொள்ள அவங்களால முடியல. டீச்சிங் தான் கொடுத்துட்டு இருக்கிறார். அததான் வெளிப்படையாய் உங்களுக்கு சொல்லுவேங்கிறார் இல்லையா? பிதாவை குறித்து உங்களுக்கு சொன்னேன், ஆனா உங்களுக்கு ஏறல. இனிமேல் என்ன பண்ணுவேன்? வெளிப்படையா. எப்ப வெளிப்படையா சொல்லுவார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் வெளிப்படையா பேசுவார். அவர் எங்க இருக்கிறாரு? பிதா கிட்ட இருக்கிறாரு. அப்ப நான் எதையாவது கேட்டேன்னா உடனே அவர் பிதா கிட்ட சொல்லி என்ன பண்ணுவாரு? என் பையன் பால் பிரபாரம் அதை கேட்குறான், உடனே அனுப்புங்க பிதாவே அப்படின்னாக்கா பிதா என்ன பண்ணுவாரு? சரிப்பா சாங்ஷன். அது எனக்கு என்னதான்? நல்லது தானே, நன்மை தானே. அப்ப அவர் அங்க இருந்தா என்ன தப்பு? இருக்கட்டுமே. அந்த பார்வைக்குள்ள வர முடியல. ஏன்னா இயேசுவை சார்ந்து இவங்க வாழ்ந்து பழகிட்டாங்க. ஆமா, கரெக்ட். ஆமா, அது எதனால? அவரை பிரியறதுக்கு மனசு இல்லை. இவர் போயிட்டா என்னடா பண்றது? எல்லாம் இவர் நிழல்ல ஓடிட்டு இருக்கிறோம், வந்துட்டோம், இவர் நிழல்ல போயிட்டு இருக்கிறோம். இவர் போயிட்டாருன்னா ரோமர்கள் நம்மளை பிடிச்சி என்ன பண்ணிடுவாங்க? ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்லை யூதர்கள் நம்மளை ஏச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படியே மாற்றம் ஆகி போச்சு. கொண்டு போய் ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தினா சும்மா பேதுருவும் யோவானும் என்ன பண்றாங்க? சிங்கம் மாதிரி கெர்ச்சிக்கிறாங்க. ஐயா, தேவனுக்கு கீழ்படுகிறது நல்லதா, மனுஷனுக்கு கீழ்படுகிறது நல்லதுங்களா? நீங்களே சொல்லுங்க. பேசாம இருக்க முடியுங்களா? என்னங்க நீங்க சொல்றீங்க? அவனுங்களுக்கு திருப்பி பேச முடியல. ஆலோசனை சங்கத்தில் அவன்லாம் படிச்சவன். இவங்க யாரு? கலிலேயனுங்க. கலிலேயக்கார படிக்காத பார்க்குறீங்க, எங்க கிட்ட வந்து என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு யார் கேட்கறாங்க? இந்த படிச்ச மேதாவிங்க. ஆனா அவங்க பேசுற தைரியத்தை பார்த்தா அவங்களுக்கு கையும் ஓடல. அதான் ஆவியானவருடைய. அதனாலதான் நம்ம சொல்றது டெய்லி காலையில ஆவியானவருடைய பலனால நம்ம நிரப்பப்படணும்னு. ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன கேட்கணும்? பரிசுத்த ஆவியானவரை இந்த நாளுக்குரிய அபிஷேகத்தை, பலனை, கிருபையை எனக்கு கொடுங்கன்னு காத்திருக்கிறது ரொம்ப அவசியம். அப்ப அந்த கேள்விகளுக்குரிய பதில் எல்லாம் ஆவியானவர் நம்ம ஆவியில என்ன பண்ணிடுவாருங்க? வெளிப்படுத்திடுவார். ஓகே, வேற ஏதாவது 16 வாசிங்க. பட்டான்னு சொல்றாரு. எப்படி? எப்ப அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான்? அவர் உன் தலையை, நீ அவர் முதிங்காலை நசுக்குவாய். அப்ப எப்ப அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான்? இல்ல, அது ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு. பிதா சொல்லும் போது எப்படி சொல்றாரு? எதிர்காலத்துல தானே அதை சொல்றாரு இல்லைங்களா? அப்ப எப்ப இது நடந்துச்சு? இயேசு பிறந்தப்பைய யாருக்கு முடிவு வந்துருச்சு? பிதாவோட சித்தத்தை இவ்வளவு நாளா இயேசு என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாரு பூமியில. எத்தனை வருஷமா? 30 வருஷமா 33 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா யார் நியாயம் தீர்க்கப்பட்டாச்சு? சரியா? அதோட கிளைமாக்ஸ்ல எங்க? சிலுவை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்.
கிளைமாக்ஸ் சிலுவையில். ஆனா எப்ப இயேசு இந்த பூமியில பிறந்துட்டாரோ அப்பவே யார் நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று? உலகத்தினர். ஓகேவாங்கய்யா? கிளியரா? ஓகே. வேற ஏதாவது? 16:1. ஆமா. அப்ப இடரல் அடையாத படிக்கணும் என்ன? ஏங்க ஒரு லீடர்னா என்ன பண்ணணும்? தன்னோட ஆளுங்களை பத்திரமா பார்த்துக்கணும். நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்னத்த நாங்க எங்க போறது? நாங்க எல்லாருமே இடறி தானே போவோம். அவர் என்ன சொல்றாரு? நீங்க இடறக்கூடாதுரா, அதுக்கு தாண்டா இதெல்லாம் முன்னாலேயே சொல்றேன், எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும். ஆனா நான் உங்களை தனியா விடல. உங்களுக்கு யார அனுப்ப போறேன்? பரிசுத்த ஆவி வேறொரு தேற்றரவாளனை அனுப்ப போறேன். அவர் உங்க கூட தான் என்றென்றைக்கு இருப்பாரு. அவர் தான் எல்லா சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. நான் சொன்னதை நீங்க மறந்து போனதெல்லாம் அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாரு. அதனால நீங்க இடரல் அடைய மாட்டீங்க. அப்ப இயேசுவை பிடிக்கும் போது எல்லாம் ஓடுனாங்களே, பேதுரு மறுதளிச்சாரு, இடரல் அடைஞ்சிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, இடரல் அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சது. பிசாசு தற்காலிகமா டான்ஸ் ஆடுனா, ஆனா பரிசுத்த ஆவியானவர் இறங்கினப்ப அந்த 11 பேர் என்ன ஆயிட்டாங்க? பலத்த சாட்சிகளா எந்திரிச்சுட்டாங்க. அதனால இடரல் முழுமையாக நடைபெறல. இடரல் நின்று போனது. கர்த்தருடைய ஊழியம் வெற்றியாய் தொடர்ந்து. மனம் கசந்த போது வந்திருந்தாக்கா எங்க போயிருக்க கூடாது. மனம் கசந்த அழுதப்ப அவர் இடரல்ல இருந்து வெளியே வந்திருந்தாருன்னா எங்க போயிருக்க கூடாது? கலிலேயா கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்க கூடாது. மீன் பிடிக்க போயிட்டாரு, கண்டினியூ ஆகுது. ஆனா அது தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி தெரியுதா? இல்ல, அது ஸ்டாப் ஆகும். என்னைக்கு? பெந்தகோஸ்தே அன்னைக்கு. அது வேற டைரக்ஷன் எடுக்கும். இயேசுவை குறித்து எப்படி யூதர்கள் இடரல் அடைஞ்சாங்களோ, இப்ப அதை விட பல மடங்கு இந்த சீடர்களை பத்தி யூதர்கள் என்ன ஆகுறாங்க? இடரல் அடைகிறாங்க. ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவா அதை அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக. இல்ல, அதெல்லாம் டெம்பரரி. எதுவுமே என்ன இல்ல, அவர் சொன்னது நிறைவேறப்பதான். அதனாலதான் லூக்கால நீங்க பாத்தீங்கன்னா 24 அவர் மேல ஏறதுக்கு முன்ன சொல்றாரு, உன்னதத்திலிருந்து வரும் பலனால். 24:49 வாசிங்க. அனுப்புகிறேன். அப்ப உங்க இடரல் எப்பதான் முடிவடையும்? அந்த பரிசுத்தாவின் பலம் வரும்போது நீங்க என்ன ஆவீங்க? பலன் அடைஞ்சிருவீங்க. இடரல் குறைஞ்சு மாறி போய். ரைட்டா? தள்ளப்பட்டானாவே என்ன அர்த்தம்? ரட்சகர் வந்துட்டாரு, மேசியா வந்துட்டாரு. மேசியாவை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத மூலகட்ட பிசாசு. மூளை நல்லா இருந்து அவனுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடிச்சிருந்தா ஏறதுவை தூண்டி கரெக்டா எங்க அட்ரஸை கொடுத்து அனுப்பியிருக்கணும்? யாரோட வீட்டு அட்ரஸை கொடுத்து அனுப்பியிருக்கணும்? சொல்லுங்க. ஏசு இருந்த வீட்டோட அட்ரஸை கொடுத்து அனுப்பியிருந்தாக்க அவன் ஸ்மார்ட்னு சொல்லலாம் பிசாசு.
வந்த வானசாஸ்திரிகளோட கூட வந்து ஏறோது, டே நீங்கள் போங்கடா அந்த வீட்டை அடையாளம் பார்த்துட்டு வாங்கடான்னு 4 பேரை அனுப்பி அடையாளம் வச்சு ஆளை முடிச்சு கட்டியிருந்தா ஸ்மார்ட்டு. விசாரிச்சு ஒரு கோலை, ஒரு புத்தி கட்டவன், நீங்கள் வந்து அவனை கண்டு பயந்துட்டு இருக்கிறீங்க. தேவன் வந்து அவரோட திட்டத்தை ரொம்ப லாவகமாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப பதட்டம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல் அழகாக நவுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவன் மண்டையை பிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். ஒன்றையுமே உடைச்ச மாதிரியே தெரில. அவர் என்னமோ தப்பிச்சு ஓடுற மாதிரியே தான் இருக்குது. ஆனால் உண்மை என்னது, உடைச்சிட்டு இருக்கிறார். ஆமாம், அதான் நான் என்ன சொல்றேன், மரணம் தான் கிளைமாக்ஸ். இயேசு சிலுவையில் மரித்து பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றுறது கிளைமாக்ஸ். அதனால தான் பிலிப்பியர் 2 பார்க்கிறோம், தமது மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்து. தன்னை தாழ்த்துறதும் கீழ்ப்படிதலோட இருக்கிறதும் தான் என்னது, பிதாவோட விருப்பம். அதை செஞ்சா அவனுக்கு ஒட்டுமொத்தமா சாவு மணி அடிச்சாச்சு. நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், பிசாசு யாரு? தள்ளப்பட்ட தூதன். இயேசு யாரு? சகலத்தையும் படைச்சது. தேவனுக்கு முன்னால போய் ஒரு தள்ளப்பட்ட தூதனை என்னத்தை கிழிக்க முடியும்? ஒன்னையும் பண்ண முடியும். சும்மா வெறும் தூதனுங்க அவன், அவ்வளவுதான். நீங்க நம்ம வந்து அவனை சரியானபடி புரிஞ்சுக்கிட்டோம்னா அவனை கண்டு பயமே நமக்கு வரக்கூடாது. தேவன் சில சமயம் அவனுக்கும் நான் சக்தி கொடுத்துருக்குறேன்டா தெரிஞ்சுக்கிடான்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு சில அனுபவங்களை நம்ம கொடுக்குறாரு. அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. நீ இவ்வளோதாண்டான்னு சொல்லணும், நீ இவ்வளோதாண்டான்னு சொல்லணும். அவ்வளோ. ஆமாம், பலப்படுத்துறதுக்கு இது எல்லாத்த விட நித்தியத்துக்கான ஒரு நிழலார், நித்திய வாழ்க்கைக்கு ஒரு முன் நிழல். அவ்வளோதான். சிலுவையில மதிச்சாக நம்ம நீங்க நல்லா பார்த்துட்டே வந்தீங்கன்னா விசாச பார்த்து கேட்டு திருப்பி, ஏண்டா சிலுவையில் அவரை கொல்றேங்கிறியே, கொன்னைனாக்க உன் தலை உருண்டு போயிருண்டா, அவ்வளோதான்டா உன் வாழ்க்கை முடிஞ்சிருண்டா அப்படின்னு நாம சொன்னா கூட அவனுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. எப்படி யூதாஸுக்கு வந்து என்னை காட்டி கொடுக்குறவனுக்கு ஐயோன்னு சொல்லி சொல்லி அவனுக்கு மண்டையில் ஏறலையோ அதே மாதிரி. ஸோ ரொம்ப ஆச்சரியம், ஆண்டவர் அவரோட திட்டத்தை நிறைவேற்றுறத பிசாசால புரிய முடியாதுங்க, கிரகிக்க முடியாதுங்க. அவன் அவ்வளோ அறிவாளி இல்லைங்க. அவன் அவ்வளோ அறிவாளி எல்லாம் இல்லை, நம்ம அறிவாளின்னு நினச்சிக்கிறோம். ஓகே, வேற ஏதாவது இருக்கா அந்த வசனம், அந்த அதிகாரத்தில் வேற ஏதாவது? 16. அதுக்கு பேர் தான் விசுவாசம். யோசுவா பற்றி என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, இஸ்ரவேலர் என்ன பேசியிருப்பாங்க, யோசுவா கூட இருந்த அந்த இஸ்ரவேலர் கூட இருந்த அந்நிய ஜாதிகாரர் என்ன பேசியிருப்பாங்க. இந்த ஆள் நம்மளெல்லாம் கொண்டு போய் இந்த எரிகோக்காரங்கிட்ட பலி கொடுக்க போறாயா,
நம்ம எப்பயுமே அந்த நேச்சுரல் சுச்சுவேஷனை கற்பனையே பண்றதில்ல, பண்ணணுங்கிற நான் கற்பனை பண்ணி பார்க்கணும். ஏங்க ஏங்க ஆண்டவர் வந்து சுற்றி போக சொன்னாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கொஞ்சம் இதெல்லாம் ஈட்டி கொடுவால் கத்தி இல்லை அது கூட வேணாம். வர்றவனை கொல்றதுக்கு முதல்ல ஆளை வச்சுக்குங்க. நீங்கள் பாட்டுக்கு சும்மா சுற்றிட்டு போய் அவன் எல்லாம் அங்கேருந்து கல்லை விட்டு அடித்தானாக்கா எல்லாம் செத்து போயிட மாட்டீங்க? விட்டானா அப்பவே சொன்னங்க, இந்த ஆளுக்கு மோசே போன உடனே ஏதோ மண்டை 7வது நாள் 7 முறை சுத்தினாரு பாருங்க, என்னெல்லாம் சொல்லி இருப்பாங்க. ஒவ்வொரு அற்புதமும் நீங்க யோசிச்சீங்கன்னா பயங்கரம். அதெல்லாம் வந்து அவர் வித்தகர் தாங்க, அவர் வித்தகர். நம்ம மூளைக்கெல்லாம் ஒண்ணுமே எட்டாது. நான் அந்த செங்கடலை யோசிப்பேன். அவர் பெரிய காத்து அனுப்பி என்ன ஆச்சு, பொழந்துச்சுல்ல. அந்த காத்து பொழந்து மேல வரும்போது அந்த காத்து இந்த ஜனங்களை என்ன பண்ணிருக்கணும், தூக்கி விசிறி இருக்கணும்ல. தண்ணி அவ்வளவு ஆழமான தண்ணியை பிரிக்கிற காத்து அப்படி வரும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மறுபடியும் எகிப்துல போட்டுக்கணும்ல. அவங்கள ஒண்ணும் பண்ணல. சரி, இப்ப அந்த ஆழத்துக்கு தண்ணி, கடல்ங்கிறது எவ்வளவு ஆழம், அந்த தண்ணி 2 பக்கமோ இல்ல 2 பக்கம் வழி விட்டு 2 பக்கம் மதிலா நிக்குது. நிக்கணும்னா அந்த தண்ணி என்ன இருக்கணும், ஐஸா இருக்கணும். அவ்வளோ ஐஸுக்குள்ள நடந்து போனாங்கன்னா அவங்க எல்லாம் என்ன இருக்கணும், உறைஞ்சு போயிருக்கணும். எதுவும் நடக்கல. வித்தகருடைய அற்புதங்கள் எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கணும். நம்ம மூளை ரொம்ப சின்ன மூளை. ஆனா சரி, அப்படியே கையை நீட்டினா அந்த ஐஸானது தண்ணி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகணும், வேலை அதிகம் ஆகணும். ஆனா இவர் எல்லாம் வந்துட்டாங்களா, கையை நீட்டுப்பா, எல்லாத்தையும் முடியாச்சு. இவங்க மக்கள் மேல ஏறினாங்க, அவன் பின்னால வர்றான். அவர் பாதியிலே என்ன பண்ணி விட்டாரு, தூதர்கள் அனுப்பிட்டு எல்லாத்தையும் கழிச்சு விட்றான் அப்படின்ட்டாரு. எல்லாம் என்னாச்சு, ராதாங்கதான் எல்லாம் கலந்துக்கிட்டு இப்ப அவங்களுக்கு அறிவு வந்த மாதிரி பேசுறானுங்க. என்ன சொல்றாங்க, டேய் இஸ்ரவேலின் தேவன் நம்ம கூட யுத்தம் பண்றாரு. ஏன் இவ்வளவு நேரம் என்ன பண்ணாரு, ஏயா 10 வாதையில யுத்தம் தானே பண்ணாரு இல்லையா? அப்புறம் இந்த அற்புதங்கள் எல்லாம் மார்வலஸ். அதெல்லாம் நம்ம மண்டைக்கு மூளைக்கு எட்டவே எட்டாது. சோ ஒண்டர்ஃபுல். அப்படிப்பட்ட தேவனுக்கு தாங்க நம்ம ஊழியம். அந்த தேவனுக்கு இந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு என்னங்க நம்ம யோசனை இல்ல, இந்த வாழ்க்கையை அவருக்காக கொடுக்கணும். அப்படி துணிஞ்சு நின்னோம்னா இன்னும் ஆண்டவர் அநேக மகிமையான காரியங்களை செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. ஓகேங்களா? 16ஆம் அதிகாரத்தில் வேற ஏதாவது டவுட் இருந்தால் நோட் பண்ணிட்டு வாங்க. கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரம் யோசிக்கலாம். அந்த 14, 15, 16 3ல் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. அதை குறித்து நாம் கலந்து ஆலோசிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம. ஓகேங்களா?